நம்ம செடி கொடிகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுலேருந்து பூக்களை பறித்து தெய்வத்துக்கு தினமும் சமர்ப்பிக்கிறோம் பூஜையில். அது மாதிரி நமக்கு பூக்களை வாரி வழங்கும் செடிகளுக்காக நம்ம இந்த அரிசி கழுவின தண்ணி, இந்த மாதிரி பருப்பு கழுவின தண்ணி, இது மாதிரி நான் தினந்தோறும் வீட்டில் அரிசி, பருப்பு, காய்கறி எதை வாஷ் பண்ணாலும் அந்த தண்ணியெல்லாம் வச்சு இந்த மாதிரி பக்கெட்டில் சேகரித்து செடி கொடிகளுக்கு நான் செடி கொடிகளுக்கு ஊற்றிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசி இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி அந்த அரிசியும் அந்த உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அதெல்லாம் கழுவி இந்த தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி அவல் உப்புமா பண்ணும்போது அவலை கழுவுறது, ஜவ்வரிசி உப்புமா பண்ணும்போது, கிச்சடி பண்ணும்போது ஜவ்வரிசி அதை கழுவி அதையும் நான் காய்கறிகளை அலசுறது, கீழே அலசுறது எல்லாமே இந்த மாதிரி பக்கெட்டில் சேகரித்து கொண்டு போய் செடிக்கு ஊற்றிட்டு வந்துடுறது தான். அதனால தான் எனக்கு குறையில்லாமல் பூக்களை வாரி எனக்கு செடி கொடிகள் கொடுத்துட்ருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. செடி கொடிகளுக்கு நம்ம ஒரு அம்மா மாதிரி தானே. அதுங்களை பார்த்து பார்த்து நம்ம அதுங்களுக்கு ஊட்டச்சத்தானது எல்லாமே கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு பதிலுக்கு புஷ்பங்களை வாரி கொடுக்குறாங்க. பிள்ளைங்க மாதிரி தான். அதே மாதிரி நம்ம தினமும் டீ போடுறோம் இல்லைங்களா, அதில் டீ இலை இருக்குது இல்லைங்களா, டீ போட்ட பிறகு அதை நம்ம கீழே கடாசிடுறோம்ல. ஆனால் அதை தூக்கி போடாமல் அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நம்ம இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு க்ளீனாக தெரியுதில்ல, க்ளீனாக வருதில்ல இந்த தண்ணி. அந்த மாதிரி அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு அப்ளை பண்ணிடணும். அந்த ரூட்டு அந்த மண்ணில் நம்ம கொட்டிடணும். இதை கொட்டி கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுறணும். அது வெயிலும் அது மேலே படும். அதில் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற அந்த ரொம்ப நல்ல இது உரங்க. இது செடி கொடிகளுக்கு இந்த தேயிலை தூக்கி போட்டுரும்ல சில வீட்டில். செடி கொடிகள் இல்லாதவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட இது ஐடியா இல்லைன்னா தூக்கி தானே போடுவாங்க. அதனால் இது ரொம்ப நல்ல நான் கூகுளில் படித்தேன். இந்த மாதிரி டீயுடைய போட்ட பிறகு அந்த டீயுடைய அந்த வேஸ்டேஜில் ரொம்ப சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இல்லை செடிக்கு. ராதே கிருஷ்ணா. இந்த மாதிரி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நேற்று சாமிக்கு போட்ட இந்த பூக்கள் எல்லாம் மறுபடியும் இந்த அபிஷேக தண்ணியோடவே சேர்த்து செடியில் ஊற்றிடுவேன். அதுவும் அந்த செடிக்கு இதுவும் ஒரு எரு மாதிரி தான். இதெல்லாம் மண்ணில் மக்கி ஊறி இதுவும் ஒரு செடிக்கு நல்லா ஒரு ஊட்டச்சத்தாக அமையிறது. இப்போயாவது நம்புறீங்களா? நான் வெறும் அரிசி கழுவின தண்ணி, காய்கறிகள் நான் உங்களுக்கு சொன்னால் போல் நான் அதெல்லாம் கழுவி அந்த பக்கெட்டில் சேகரித்து வச்சு தினமும் காலையில் 2 பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் ரெகுலராக தண்ணி கொடுப்பேன். ஈவினிங்கில் பைப்பில் எல்லாரையும் குளிப்பாட்டுவேன். அது ஒரு வீடியோ எடுக்கணும். பாருங்கள், போதாதான் இது ஒரு நாளைக்கு பூஜைக்கு? நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வாரி அள்ளி கொடுத்துருக்காங்க செடிங்க நமக்கு. எல்லாம் பகவானுடைய கிருப்பா தானே. இன்றைய பூ இன்றைக்கி மட்டும் பூத்துது. இதெல்லாம் அன்னன்னைக்கு பூத்தது அன்னன்னைக்கு சாமிக்கு நான் சமர்ப்பிச்சிருது. சந்தோஷமாக இருக்குல்ல இந்த பூக்களை பார்க்கும்போது. அதுவும் நம்ம ஓனாக நம்ம வளர்த்து நம்ம அதுங்களுக்காக மேனேஜ் பண்ணி நம்ம வளர்த்து அதை பறித்து நம்ம சாமிக்கு சமர்ப்பிக்கும்போது அதில் ஏற்படுற ஆனந்தம் அது அவங்கவுங்களுக்கு தான் அது தெரியும். அதை செய்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். சொல்கிறதுக்கு ஒன்றும் வேர்ட்ஸ் இருக்காது. राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे 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 कृष्ण, राधे कृष्ण, राधे 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 कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे 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 कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण. யார் வீட்டிலேயே பூச்செடிகளை வளர்த்து
பூவை பறித்து சாமிக்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் சொல்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இவ்வளோ பூ கிடைக்கும். தினமும் பூஜைக்காக நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.